சங்க காலத்தில் ஔவையாரிடம் போகிறேன் நான். பலர் அறிந்த பாடல் தான் அது. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நாளே வரி அது பிரித்து படிங்கள். நாடா கொன்றோ என்று நீங்கள் பார்த்தால் எதுவும் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ. அவல் என்றால் பள்ளம், மிசை என்றால் மேடு. இங்கே அவ்வை என்ன சொல்கிறாள்? மனிதா, நீ வாழும் இடம் இருக்கிறதே, அது நாடா இருந்தால் என்ன, காடா இருந்தால் என்ன, மேடா இருந்தால் என்ன, பள்ளமா இருந்தால் என்ன, எதனாலே அந்த மண்ணுக்கு சிறப்பு? இந்த குடியேற்றம் பகுதியில் தோண்ட தோண்ட பொன்னாய் விளையும். முத்தும் மணியும் பவளமும் புஷ்பராகமும் கோமேதகமும் எங்கு பார்த்தாலும் குவியல் குவியலாக கிடக்கும். அதனால் குடியேற்றம் மிகச்சிறந்த மண் என்று அவ்வை ஒப்புக்கொள்வாளா என்றால் இல்லை. மண்ணில் உள்ளதை வைத்து அந்த மண் சிறந்ததா இல்லையா என்று பார்ப்பதல்ல, மண்ணின் மீது வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்துத்தான் அந்த மண்ணுக்கே பெருமை வருகிறது என்கிறாள் அவ்வை. யோசித்து பாருங்கள், அவள் எவ்வளவு நுணுக்கமாக அதை சொல்லி இருக்கிறாள் என்பதை நான் யோசிக்கத்தான் உண்மை எனக்குள்ளே வந்து சேருகிறேன்.